ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 9th நியூ புக் பாலிட்டியிலேருந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இங்கிலாந்து. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்தியா தான். தேர்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் முறையை கூறும் பகுதி எது? ஸோ எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பகுதி 15 தான் வந்து தேர்தல் முறை பற்றி கொடுத்துருப்பாங்க. நாலாவது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் தேர்தலை பற்றி கூறும் பிரிவுகள் எது? ஸோ இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பிரிவு 324 டு 329 வரைக்கும். இதுதான் வந்து நம்மளோட தேர்தலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின். தற்போது தேர்தல் ஆணையம் எத்தனை தேர்தல் ஆணையர்களை கொண்டுள்ளது? ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டாவது, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறமா 2 தேர்தல் ஆணையர்களை வந்து கொண்டுள்ளது. ஸோ ஆறாவது கொஸ்டின். யாருடைய காலத்தில் குடவோலை என்னும் வாக்களிக்கும் முறை வழக்கத்தில் இருந்தது? பாண்டியர்கள் காலம், சோழர்கள் காலம், பல்லவர்கள் காலம். ஸோ இது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து சோழர்கள் காலம். ஓகே, ஏழாவது கொஸ்டின். மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான தேவைகளுக்கு மாற்றங்களை கொண்டு வர யார் சட்டம் இயற்றலாம்? நாடாளுமன்றமா, மாநில சட்டசபையா, தேர்தல் ஆணையமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மாநில சட்டசபை. எட்டாவது கொஸ்டின். இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம் எது? ஸோ இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜனவரி 25 தான் வந்து இந்தியாவின் தேசிய வாக்காளர் தினம். 9வது கொஸ்டின். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவரா, பிரதமரா, லோக்சபா தலைவரா?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பிரதமர் தான் வந்து தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர். ஓகே, 10வது கொஸ்டின். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதி எண் 49(o) இம்முறை பற்றி விவரிக்கிறது. ஸோ வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனையா, இல்லாட்டா வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விரும்பவில்லை, இதை பற்றியா, இல்லாட்டா இரண்டுமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு தான் வந்து கரெக்டு. வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவளையும் தேர்வு செய்ய விரும்பவில்லை. ஸோ இதுதான் வந்து நோட்டான்னு சொல்லுவோம். நன் ஆஃப் தி அபவ். வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை, இது வந்து விவிபேட். ஸோ நம்ம யாருக்கு ஓட்டு அளிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உண்டானது இது. ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டு, செகண்டு. ஓகே, 11வது கொஸ்டின். சரியானது எது? 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நோட்டா, விவிபேட் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், நோட்டாவை அறிமுகப்படுத்திய 15வது நாடு இந்தியாவாகும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு, செகண்டு வந்து தவறானது. ஸோ நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு தான் வந்து இந்தியா. ஓகே, 12வது கொஸ்டின். சரியானது எது? இந்தியாவில் நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல் என்ற 2 வகை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. 2வது ஸ்டேட்மெண்ட், நேர்முக தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்தல். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுத்தல். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து நேர்முக தேர்தல் எது எதுக்கெலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரே இதில் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். தவறானது எது? ஸோ இதுலேயும் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2வது ஸ்டேட்மெண்ட், பாராளுமன்ற இரு அவைகளும் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3வது ஸ்டேட்மெண்ட், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இதில் எது வந்து குடியரசுத் தலைவரோட தேர்ந்தெடுக்கிறதுக்கு கரெக்டானது எது அப்படின்னு சொல்லுங்கள். எது தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டானது தான். செகண்ட் வந்து தவறானது. ஏன்னா பாராளுமன்ற இரு அவைகளும் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னா நியமனம் வந்து குடியரசுத் தலைவர் தான் பண்ணவே செய்வார். அப்படின்றப்ப அவருக்கு சப்போர்ட்டாக போடுவாங்க ஓட்டு அப்படின்றதுனால நியமன உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க குடியரசுத் தலைவரை. ஸோ 2 அவையிலையும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அதே மாதிரி மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து அவருக்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மறைமுக தேர்தல். அடுத்த கொஸ்டின், மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுவது எது? குடியரசுத் தலைவர், பிரதமர், அரசியல் கட்சிகள், அனைத்தும். ஸோ எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அரசியல் கட்சிகள் தான் வந்து பாலமாக செயல்படுது.
ஓகே 15வது கொஸ்டின் தவறானது எது? ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். 2வது ஸ்டேட்மெண்ட் இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இத்தாலி. 3வது ஸ்டேட்மெண்ட் பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ். ஸோ இதில் எது வந்து தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டானது, செகண்ட் வந்து தப்பானது. ஏன்னா இத்தாலி வந்து பல கட்சி ஆட்சி முறைக்கு தான் எடுத்துக்காட்டு. ஸோ அது மட்டும் இங்கே வரும், மற்றதெல்லாம் கரெக்டு. ஓகே 16வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் தவறானது எது? ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களில் அதாவது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெறும். ஆனால் அது தேசிய கட்சியாகும். பெற்றால் அது வந்து தேசிய கட்சியாகும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். 3வது ஸ்டேட்மெண்ட் 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 6 ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு தான். தேர்டு வந்து 6 கிடையாது 7. அதாவது 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை வந்து 7 ஆகும். ஓகே 17வது கொஸ்டின் சரியானது எது? அழுத்த குழுக்கள் நல்ல குழுக்கள், நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் இருக்கும் அழுத்த குழுக்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதைப் போல வளர்ச்சியடையவில்லை. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது தான். 18வது கொஸ்டின் அழுத்த குழுக்களை வந்து அதோட இதை வந்து கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்கேன், அதை பொறுத்துங்க. இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேள கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அகில இந்திய மாணவர் சம்மேளனம், இளம் பதாகா சங்கம். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4132. அதாவது இந்திய வணிகம் அண்ட் தொழில்துறை சம்மேள கூட்டமைப்பு வந்து FICCIன்னு அழைக்கப்படுது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் வந்து AITUC, அகில இந்திய மாணவர் சம்மேளனம் வந்து AISF, இளம் பதாகா சங்கம் வந்து YBA. ஓகே 19வது கொஸ்டின் அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகே 20வது கொஸ்டின் நர்மதா பச்சோவா அந்தோலன் அப்படிங்கிறது வந்து மாநில கட்சியா, அழுத்த குழுவா, தேசிய கட்சியா? எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இது ஒரு அழுத்த குழு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் முடிஞ்சது. அடுத்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் எப்போ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த என்ன லைவ் டெஸ்ட் இருக்கும்னா யூனிட் 9ல் 10th நியூ புக்கில் இன்னும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு இதாக போட்டு ஷெடியூலாக போட்டுட்டு டெஸ்ட் எப்போ அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.